என்ன சொன்னாங்க? சாமுவேலை பத்தி சொன்னாங்கப்பா. சாமுவேலை பத்தி என்னமா சொன்னாங்க? சாமுவேல் கிட்ட ஏசப்பா வந்து பேசினாங்களாப்பா. ஆமா, சாமுவேல் கிட்ட ஏசப்பா பேசுறாங்க, அத சொன்னாங்களா? சரி. என்கிட்ட பேசுவாங்களாப்பா? யாருப்பா? ஏசப்பா. பேசுவாங்களே, ஏன் பேச மாட்டாங்க? ஏசப்பா எல்லாருடையும் பேசுவாங்க. யாரெல்லாம் ஏசப்பா என்ன பேசுங்கன்னு சொல்லி யாரெல்லாம் அவருடைய சத்தத்துக்கு காத்திருக்காங்களோ அவங்க எல்லாத்துட்டையுமே பேசுவாங்க. சரியா? சரிப்பா. அப்ப நானும் போய் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ண போறேன். அப்ப என்கிட்ட பேசுவாங்கல்ல? ஆமாம்மா, போய் பிரேயர் பண்ணு. சரியா? ஏசப்பா, சாமுவேல்ட்ட நீங்க பேசுனீங்கன்னு அந்த அங்கிளும் ஆன்ட்டியும் சொன்னாங்கப்பா. எங்க அப்பாவும் நீங்க எல்லாத்துலயும் பேசுவீங்கன்னு சொன்னாரு. ஏசப்பா, என்கிட்டயும் பேசுங்க ஏசப்பா. உங்க குரலை கேட்க எனக்கு ஆசையா இருக்குப்பா. என்ன ஏசப்பா பேச மாட்டேங்கிறாரு? ஒருவேளை ரூம்ல இருக்கிறதுனால ஏசப்பாவுக்கு கேட்கலையோ? சரி, அப்படின்னா மொட்டை மாடிக்கு போயிட வேண்டியதுதான். அங்க இருக்குன்னா பரலோகம் கொஞ்சம் பக்கத்துல இருக்கும்ல, அப்ப ஏசப்பா என் கூட பேசுவாரு. சரி, நான் மொட்டை மாடிக்கு போறேன். ஏசப்பா, நீங்க சாமுவேல்னு கூப்பிட்டு சாமுவேல்கிட்ட பேசுனீங்கல்லப்பா, என் கூடயும் பேசுங்க ஏசப்பா. என் பேரு ஸ்வீட்டி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன். என்ன இப்பவும் கேட்க மாட்டேங்குதோ? நம்ம இவ்வளவு பக்கத்துல வந்தாச்சு, பரலோகத்துக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம், ஆனாலும் கேட்கலையே. இப்ப புரியுது, அங்க போயிட வேண்டியதுதான். ஸ்வீட்டி எங்க போனா? பிரேயர் பண்ண போறேன்னு சொன்னா பிரேயர் ரூம்ல ஆளை காணோம். ஆமா, மொட்டை மாடி போன மாதிரி தெரிஞ்ச, அங்க போய் பார்ப்போம். ஸ்வீட்டி, இங்கேயும் ஆளை காணுமே. மேல ஏறி வந்தால ஒருவேளை திரும்ப கீழே போயிருப்பாளோ? ஆக்காம விட்டுருக்கணும்னு நினைக்கிறேன். கீழே போய் பார்ப்போம். பெட்ரூம்ல யாரோ படுத்து கிடக்குற மாதிரி தெரியுது. ஸ்வீட்டி, ஸ்வீட்டி. ஏசப்பா, வந்துட்டீங்களா ஏசப்பா? ஏசப்பா இல்லம்மா, உங்க அப்பா. என்ன ஸ்வீட்டி, பிரேயர் பண்ண போறேன்னு சொன்னேன், இங்க வந்து பார்த்தா பகல்லையே பெட்ரூம்ல படுத்து உறங்கிட்டு இருக்கிற. அதுவாப்பா, நான் பிரேயர் ரூம்ல பிரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தேனா, ஏசப்பா அப்பா என் கூட பேசவே இல்லை. நான் நினைச்சேன் இந்த ரூம்ல இருக்கிறதுனால ஏசப்பா பேசல போல. அப்ப நான் மொட்டை மாடிக்கு போய் பரலோகத்துக்கு பக்கத்துல இருந்து பேசலாம்னு நினைச்சேன். ஆனா மொட்டை மாடியில போய் என் கூட ஏசப்பா பேசலப்பா. என் பேரெல்லாம் ஏசப்பாக்கு சொன்னேன். அப்படியா? அதெல்லாம் தேவையில்லம்மா. ஏசப்பாவுக்கு நம்ம எல்லாருடைய பேரும் தெரியும். பேசல. அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சுப்பா. அந்த சாமுவேல் தூங்கும் போதுதான் ஏசப்பா வந்து பேசினாங்களாம். அப்படிதான் அந்த அங்கிள் ஆண்டியும் சொன்னாங்க. நான் மொட்டை மாடியிலேயே படுத்துடலாம்னு நினைச்சேன். ஆனா அங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சா, அதனாலதான் பெட்ரூம்ல வந்து படுத்திருக்கேன். அப்பதான் என் கூட ஏசப்பா பேசுவாங்க. அப்படி இல்லம்மா, நம்ம ஜெபம் பண்ணும் போதே ஏசப்பா பேசுவாங்க. ஆனா நம்மகிட்ட எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது. அது நம்ம உடம்புல உள்ள அழுக்கத்தம்மா போக்கும். நம்ம மனசுல உள்ள அழுக்க ஏசப்பாவுடைய ரத்தம் தான் கழுவும். ஏசப்பாட்ட, ஏசப்பா என் மனசு உள்ள எல்லா அழுக்கையும் நீங்க கழுவுங்க, நான் என்னுடைய சின்ன சின்ன பாவங்களை கூட நீங்க உங்க ரத்தத்தால கழுவி என்ன சுத்தமாக்குங்க,
என்ன பேசுங்க ஏசப்பான்னு சொல்லி ஏசப்பாட்ட பேசு, நிச்சயமா அவர் உன்கிட்ட பேசுவார். சரியா? எப்பா நான் எந்த தப்பும் பண்ணலப்பா. அப்படி சொல்லக்கூடாதுமா. சோம்பலா இருக்கிறது, கோவப்படுறது, அப்பா அம்மா சொன்னா கேட்காம இருக்கிறது, அடம் பிடிக்கிறது, இது எல்லாமே பாவம் தான். ஏசப்பாவுடைய ரத்தம் தான் நம்மளை பரிசுத்தமாக்கும். அப்படி பரிசுத்தமாக்கும் போது நிச்சயமா ஏசப்பா உன்கிட்ட பேசுவாரு. சரியா? நீ ஏசப்பாட்ட போய் ஜெபம் பண்ணு. சரிப்பா, நான் போய் ஜெபம் பண்றேன். ஏசப்பா, என் மனசுல இருக்கிற எல்லா அழுக்கையும் கழுவுங்கப்பா. நான் அன்னைக்கு அம்மா கிட்ட பிங்க் கலர் ட்ரெஸ் தான் வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சேன் ஏசப்பா. அதுக்கு எல்லாம் என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா. அப்புறம் ஒரு நாள் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் ஏசப்பா. சோம்பேறியா இருந்துட்டேன் ஏசப்பா. என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா. அம்மா அப்பா சொன்ன வேலையை கூட செய்யாம இருந்துட்டேன் ஏசப்பா. என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா. இன்னும் ஏதாவது இருந்தா கூட என்ன கழுவுங்க ஏசப்பா. உடைய ரத்தத்தினால என்ன கழுவுங்க ஏசப்பா. என் கூட பேசுங்க ஏசப்பா. ஸ்வீட்டி, ஸ்வீட்டி. யார்? அப்பாவா? ஸ்வீட்டி, நான் ஏசப்பா பேசுறேம்மா. ஏசப்பா, நீங்க பேசுறீங்களா என் கூட? ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏசப்பா. Thank you ஏசப்பா. என்கிட்ட பேசுறீங்களே ஏசப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏசப்பா. உங்க குரலை கேட்க ரொம்ப ஆசையா இருக்கு ஏசப்பா. அந்த குரலை நான் கேட்டேன் ஏசப்பா. ரொம்ப நன்றி ஏசப்பா என் கூட பேசினதுக்கு. எப்பா, எப்பா, என்ன ஸ்வீட்டி, சந்தோஷமா வர? எப்பா, ஏசப்பா என்கிட்ட பேசிட்டாங்கப்பா. நான் சொன்னேன்ல, ஏசப்பா எல்லாத்திட்டையும் பேசுவாங்கம்மா. ஏசப்பா உன்கிட்ட என்ன சொன்னாங்க? ஏசப்பா என்கிட்ட நீ நல்ல பிள்ளையா இருக்கணும், நல்லா ஜெபிக்கணும், நல்லா பைபிள் வாசிக்கணும், என்னை பத்தி எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்கப்பா. நானே இனிமே ஏசப்பா பிள்ளையா இருப்பேன்ப்பா. அப்பவே ஏசப்பாட்ட பேசு, ஏசப்பா உன்கிட்ட பேசுவாங்க. அதே போல யாருக்காவது ஜெபம் பண்ணு. சரியா? சரிப்பா. முழு இதயத்தோடு நம்ம இயேசுவை தேடினா கண்டிப்பா இயேசுவும் பிள்ளைகளே உங்களோடு கூடயும் பேசுவாரு. ஏசப்பாவுடைய குரலை கேட்கறது நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷம் இல்லையா? அதனால நீங்களும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. சரிதானே? பிள்ளைங்களா, ஸ்வீட்டியும் அப்பாவும் அவங்க